ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு டூரிசம் தேர்ட் இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் திருவிடந்தை என்ற லொக்கேஷனில் நடக்குதுங்க. இது வந்து எவ்ரி இயர் ஆகஸ்ட் 15, 16, 17 இந்த 3 நாள் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போகிறோம்? கைட் ஃபெஸ்டிவலுக்கு போறோம். கைட் ஃபெஸ்டிவல். பாப்பா இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கியா? ஆஹா, ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா. அங்க ஒரு கைட் ஆல்ரெடி தெரியுது. நம்ம எங்கே இருக்கிறோம்? கோவளம் பீச்லேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் இருக்கோம். எனக்கு 2-3 கைட் தெரியுது இங்க. இப்ப கிட்ட போக எல்லாரும் இங்கே கார் எடுத்துட்டு நடந்து போறாங்க. அது தெரியுதா? கைட் தெரியுதா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒயிட் கலரில், ப்ளூ கலரில், ஆரஞ்சு கலர்ல. மரியா இருக்கா? இறங்குறாங்களா? கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கோவளம் டு மகாபலிபுரம் போகிற வழியில் திருவிடந்தை. அது இருக்கு பாருங்க போர்டு, திருவிடந்தை. இதுதான் ஸ்டாப்பு. ஸோ இந்த கைட் ஃபெஸ்டிவல் வந்து 17, 18, 19 3 நாள் நடக்குது. வா, yellow color கைட் தான் போயிட்டு ஹைட்டா போச்சு. இப்போ டைம் என்ன ஆகுது? 2:55 ஆகுது. 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 hour லேட்டு. பட் இருந்தாலும் ஓகே, வெயில் அதிகமாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குல்ல, சில்லுன்னு காற்று வருதா? ஆமா, சில்லுன்னு காத்து இருக்கு. இப்போ நமக்கு எத்தனை பட்டம் தெரியுது? அதில் எத்தனை கைட் தெரியுது? 1, 2, 3. எல்லோ கலர், 4. ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர். வேறு ஏதாவது பாப்பா தெரியுதா? ஆஹா. அங்க ஒரு பர்பிள் கலர் இருக்கு கீழே. ப்ளூ கீழே. சூப்பர். அங்கெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மரம் எல்லாம் இல்லைன்னு தெரியும். அப்பா அங்கெல்லாம் அனிமல்ஸ் பட்டெல்லாம் இருந்துச்சு. நான் பார்த்தேன், சீட்டா பார்த்தேன். சீட்டா, யானை கூட பார்த்தேன். நான் யானை பார்த்தேன்னு தெரியல. எல்லாம் அங்கே பார்க்கிங் இல்லை போல இருக்கு. எல்லாம் இங்கேயே கார் நிறுத்திட்டு போகிறாங்க, நடந்து அப்பா போகிறாங்க. இதுல நார்மல் கைட்பா. அப்பா அங்கெல்லாம் ஜல்கண்டா இருக்கு. அங்க பாரு. ஓ, இவ்வளோ பெரிய கைட் நான் பார்த்தேன். சூப்பராக இருக்குல்ல? ஆமா, நான் பார்த்தேன். நல்ல வேலை இல்லைன்னா நான் பார்த்துக்க மாட்டேன். அழகாக இருக்குல்ல? சூப்பரா. ஆமா. வா பாருப்பா, மீன். அப்புறம் என்னது, டாட்டா இது இருக்குது, ஃபிஷ் இருக்குது. டாட்டாஸ் எங்க இருக்கு? உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, உள்ளே போகலாமா? ஆப்பலாம். ஓகே, பார்க்கிங் வந்து நம்ம உள்ளே கிடையாதுங்க, ரைட் சைடில் போட்டுருக்கோம். நல்லா இருக்கு. யூட்டன் போட்டுட்டு வரணும். நல்லா இருக்கு. ஒரு பெரிய மீன்பா. உள்ள. இதுதான் அந்த ஸ்டேஜ் போல இருக்கு. ஆமா, அதான் அந்த ஸ்டேஜ். இப்ப நான் என்ன வட நெல்லை. பாம்பு கைட்டு இருக்குப்பா. ஓகே, நம்ம உள்ளே போய் நல்லா எடுக்கலாம். ஓகேவா? பாம்பு. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வட நெம்மேலியில் தான் இருக்குது. திருவிடந்தை, வட நெம்மேலி ரெண்டும் பக்கம் தான். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். பார்க்கிங் உள்ள அலௌடு இல்லை. கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் நிறுத்திருக்காங்க. இப்போ 2 வீலர் வந்து நம்ம யூட்டன் போட்டுட்டு ஆப்போசிட் ரோட்டில் இடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாவ்,
கைட்ஸு 8+ கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கான். என்னென்ன கண்ட்ரி கண்டுபிடி பார்ப்போம் பாப்பா. 15 Thursday Friday. இன்னைக்கு மியூசிக் பேட்டில் ரீ விட்னஸ் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் பேட்டில் மியூசிக்கல் ஓகே. ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய். மியூசிக் ஷோ இருக்கும் ஈவினிங். இங்கே ரெஸ்ட் பிளேஸில் இருக்குப்பா. டிக்கெட் பாலிசி இங்கே போட்டிருப்பா. டிக்கெட் நான் ரீஃபண்டபிள், நான் ட்ரான்ஸ்ஃபரபிள், பிஹேவியர் பாலிசி என்னென்னமோ போட்டிருப்பா. ஷாப்பிங் எக்ஸ்போ இதுதான் டிக்கெட் கவுண்டர் பார்த்தியா. 200 கல்பா எல்லாம் ஏதாவது கடை போட்டிருக்காங்கம்மா. ஓகே ஸோ டிக்கெட் கவுண்டரு போய் பார்த்துட்டு வருவோமா. ஆன்லைன் டிக்கெட்ஸ் பிக்கப். ஓகே இன்ஃபர்மேஷன் சென்டர் எவ்வளோன்னு பார்த்து டிக்கெட்ஸ் அப் டு. ஓகே டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட்ஸ் பிக்கப் இன்சைடு டிக்கெட் கவுண்டர். ஓகே நம்ம அங்கே போனோம். ஆன்லைன் டிக்கெட்ஸ்னால் எப்படி? வா வா வா. உள்ள ஒரு எக்ஸ்போ மாதிரி இருக்குமா? உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ தான் இது கண்டிப்பாக. நடக்கிற வழி ஃபுல்லாகவே 2 சைடுமே ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு டைரெக்டாக நீங்கள் போய் அந்த கைட் ஃபெஸ்டிவலை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே உள்ளே இந்த மாதிரி சுற்றி உங்களை சுற்ற விடுவாங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் சுற்றி அங்கே வெளியில் போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கும் நம்ம வெளியில் போய் என்ட்ரன்ஸில் உள்ளே போய் வெளியில் வர்றதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடைகள் இருக்கும். ஸோ நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க வேணாம் நினச்சாலும் நம்மளை எதனால் வாங்கி வைக்கிறதுக்காகவே நம்மளை டெம்ப் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் வேறு. ஸோ பாருங்கள் 2 பேர் தான் நடக்க முடியும், அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வர கூட்டம் எல்லாமே எல்லா கடையும் பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஒரு ஜஸ்ட்டு ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஒரு சின்ன ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. காசா கிராண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல் இருக்குது. ஸோ அதுக்காக சும்மா ஒரு அட்மிஷன் 2024 to 25 அட்மிஷன்ஸ் அந்த ஒரு ஆட் போட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ஷாப் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வர எல்லாருக்குமே கிட்ஸ்க்கு வந்து சின்ன ஒரு மெடல் மாதிரி அது ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபோன் நம்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸோ ப்ராபப்ளி பின்னாடி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நாட்டு மருந்து கடை இருக்குதுங்க. அதை விட்டு இந்த பக்கம் உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு மேஜிக் புக் ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. நிறைய எரேஸ் பண்ணுறது. ஸோ மேஜிக் எரேசர்னு சொல்லிட்டு இது ஒன்று மேஜிக் பென் மாதிரி ஒரு மேஜிக் புக் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே கிட்ஸ் தான் உள்ளே வருவாங்கன்றது அவங்கள கவர் பண்ணுறதுக்காக நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து போகும்போது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ்க்கு நிறைய புக்ஸ் ஷாப்ஸ் இருக்குதுங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் இருக்குது. இன்னும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கடை இன்னும் இல்லை, ஃப்ரீயாகவே இருக்க இடம். இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தாங்க மேக்ஸிமம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா
ஏன்னா கிட்ஸுக்கு ஃப்ரீ என்ட்ரின்றதால அவங்க சம்மந்தமான நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே கிட்ஸ்க்கு பொம்மைங்க, ஸோ பொம்மை கடை இங்கே இருக்குங்க. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கடை, ஊறுகாய் ஷாப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இந்த பக்கம் பார்த்தா லேடிஸ்க்கானது, அவங்க மேக்கப் ஐட்டம்ஸ் அண்டு பேங்கிள்ஸ், ரிங் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல புக் ஷாப் ஒன்று வரும். புக் ஷாப் எதாவது 2 புக் எடுத்தாலும் 200 ருபீஸ் இந்த மாதிரி ஒரு புக் ஷாப் இருந்தது. கூல் ட்ரிங்க்ஸ் கடை அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு கார்ன் ஷாப் இருக்குது, இங்கே ஒரு பைக் ஷாப் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ அது உள்ளே இருந்து நம்ம வெளியே வரதே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஸோ வெளியே வந்தோடனே நல்ல ஒரு வெயில், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி 3:30 இருக்கும். ஸோ வந்தவுடனே நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ, பட்டங்கள்லாம் இங்கே இருக்கிற கைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஸோ உள்ளே போக போக நிறைய கைட்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்களே பாருங்கள், ஸோ எவ்வளோ பெரிய கைட்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து 3 o'clock உள்ளே வரதால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா வெயில் வேறு இல்லைங்களா. அதனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 4 or 5 o'clock தான் எல்லாம் உள்ளே என்ட்ரி வருவாங்க. பட் ஆனால் வெளியில் நிறைய வண்டி பார்த்தோம். ஸோ எல்லாமே உள்ளே இருப்பாங்க, அங்கங்கே பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பீச் மணல்ன்றதால ஃபுல்லாக அங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நீட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்குங்க. அங்கங்கே சின்ன சின்ன ஹட் மாதிரி போட்டிருக்காங்க, வெயிலுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக அந்த பக்கம் எதுவும் ஹட்டில் எதுவும் கிடையாது. நம்ம கையில் நம்ம கொடை மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஒரு துணி, ஒரு பிளாங்கெட் மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா அங்கே போட்டு உட்காரலாம். ஸோ அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிக்கெட் நம்ம புக் பண்ணும்போது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் லைவ் வீடியோ எடுத்தது வந்து கொஞ்சம் ஏதோ இஷ்யூவோட அது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் இதை இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஆடியோ மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக லைவ் வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாப்பாவும் நானும் கான்வர்சேஷன் மாதிரி பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ என்னென்ன பட்டங்கள் இருக்குது, எது எது நல்லா இருக்குது, உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது லைவ்லியாக இருந்திருக்கும். பட் ஓகே. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும், ஒரு 300 meters இருக்குங்க பீச். அப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பீச் தான் அந்த பக்கம். ஸோ பீச் போயிட்டு நீங்கள் அங்கேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா பீச்சில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வரலாம். ஒரு 5 o'clock மேலே நீங்கள் உள்ளே திரும்பி வந்து இந்த கைட்ஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கிட்ஸோடு வர்றது வந்து உண்மையிலேயே கிட்ஸ்க்கு வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு கைட்ஸ் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான். ஸோ பெரியவங்களுமே வந்து இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு 1 day ட்ரிப் மாதிரிங்க இது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் August 15, 16, 17 or 18 3 or 4 days கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 3rd year இந்த சென்னையில் கண்டக்ட் பண்ணுறது தமிழ்நாடு கைட் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல். இது வந்து 3வது வருஷமாக கண்டினியூஸாக நடத்திட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நமக்கு நெக்ஸ்ட் இயரும் சேம் 15, 16, 17 அந்த டேட்ஸில் வந்து ஆகஸ்ட்டில் 4th year கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாராவது இந்த வருஷம் நீங்கள் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக August 15 கூட வரலாம், எல்லாருக்குமே லீவு தான் இல்லைங்களா. August 15 நீங்கள் ஒரு ஈவினிங் மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெமரபுளாக இருக்கும் சில்ட்ரன்ஸோட வரும்போது. ஸோ நிறைய கைட்ஸ் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புல் இருந்தது, பிளாக் கலர் காளமாடு, பாம்பு மாதிரியான கைட்ஸு. அடுத்து நம்ம இந்தியன் கைட்ஸ், மலேசியன் கைட்ஸு, வியட்நாம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா,
இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரீஸ்லேருந்து கலந்துட்டுருக்காங்க. ஸ்பெயின் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கைட் ஃபெஸ்டிவலில். ஸோ நமக்கு தெரியும், ஸோ இந்தியாவில் வந்து மேஜரான கைட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா குஜராத்தில் தான் நடக்கும். ஸோ அந்தளவுக்கு இங்கே இல்லை, இருந்தாலும் ஓகே நம்ம தமிழ்நாட்டுக்கு இது கொஞ்சம் நல்லா தான். இது வரைக்கும் கைட் ஃபெஸ்டிவலே பார்க்காத ஒரு ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு ஸோ இனிமேல் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை தாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. கிட்ஸ் கண்டிப்பாக நிறைய கிட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லோருமே என்ஜாய் பண்ணலாம் ஈஸியாக. எங்கள் ஒன்லி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் வாட்டி இருக்கும், அதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெயில், எங்களால் எதிர் வெயிலில் வந்து பார்க்கவே முடியல. இப்போ இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதால இப்போ பார்க்குறது ஓகே, வெயில் அந்தளவுக்கு தெரியல. பட் நம்ம கைட்டை வந்து நம்ம பேக் சைடு தான் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும். ஃப்ரண்ட் சைடு வியூ பார்க்குறதுக்காக நம்ம அந்த பக்கம் ஆப்போசிட் போய் ஆகணும். அப்படி போகும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு கைட் ஃப்ரண்ட் வியூ தெரியும். பட் பேக் சைடு பார்த்திங்கன்னா சூரியனோட இதுவும் நமக்கு நம்ம மூஞ்சில் கரெக்டாக அடிக்குங்க. ஸோ அது அந்தளவு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 5 o'clock வந்தீங்கன்னா கரெக்டாக 5 to 6 ஒரு 1 hour நல்லா நீங்கள் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த டைம் நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் எர்லியாக வந்ததால் வெயில் உண்மையிலேயே கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், வானம் ரொம்ப ஓப்பனாக இருக்குது, கொஞ்சம் கூட ஒரு மேகமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐ திங்க் மலேசியாக்காரர் நினைக்கிறேன். இந்த சூப்பராக அந்த கைட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அது வந்து ஒரு ஈகிள் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள். அது டக்குன்னு அதை கீழே விழுந்துருச்சு, இருந்தாலும் அதை திருப்பி பார்க்க வைப்பார். ஸோ அது சவுண்டு கொடுத்துக்கிட்டே பார்க்கும், அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு கைட், இது சின்னதாக கைட் தான் இது. ஓகே, இங்கே மீதி மற்ற கைட் எல்லாமே ஆல்ரெடி அவங்க கைட் வந்து பறக்க ஆரம்பித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணல் மூட்டையில் போட்டு கட்டி வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த கைட் வந்து ஸ்டேபிளாக ஒரே இடத்துலேயே பறந்துகிட்ருக்கும். ஸோ அது வந்து இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ பர்டிகுலர் ஹைட்டில் கொஞ்சம் பறந்துக்கிட்டே இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இல்லைன்னா அங்கேயும் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்குமே சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கும் வர பார்வையாளர்களுக்குமே அந்த கைட், அதாவது மீன்ஸ் அதோட நூறு இருக்குது இல்லைங்களா, அது வந்து மற்றவங்க நம்ம மேலே பட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அது கைட் பறக்கிற இடம் ப்ளஸ் அந்த ஒரு மணல் மூட்டை போட்டிருக்கிற இடத்துலலாம் வந்து சுற்றி அவங்க வேலி மாதிரி போட்டிருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ அதெல்லாம் ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் வந்து யாரையுமே உள்ளே விடலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் தான் கிட்ட போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அதுவுமே ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்கதுங்க. ஸோ நீங்கள் கைட் கீழே போயிட்டு நீங்கள் கிட்ட அதோட இந்த கைட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குங்க. ஸோ இதோ இருக்குது பாருங்கள், மணல் மூட்டைன்னு சொன்னாங்க, அதுதான் சூப்பராக இருக்குங்க. நம்ம நேரில் பார்த்ததை விட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஒரு சன்ரைஸில் அந்த ஒரு சூரிய ஒளியில் நல்ல கலர் வந்து வைப்ரண்ட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பாம்பு மாதிரியான ஷேப்பில் ஒரு பட்டம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க் இருக்குங்க, ரெட் கலர் ஷார்க்கு. அந்த பக்கம் ஒரு ரெட் கலர் ஒரு ஃபிஷ் பட்டமாக சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் ஒரு பெரிய பாம்பு க்ரீன் கலரில் ஒரு ஸ்னேக், அந்த கைட்டுமே அழகாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்க்கறதுக்கு கைட் மாதிரி அழகாக இருக்கு இல்லைங்களா, வால் வச்சு ஒரு நீட்டாக இருக்குது கைட்டுன்னு சொல்லிக்கலாம். பட் ஒரு சில பொம்மைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி தான் இருக்கும், காற்றடிச்ச மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாண்டா இருக்குது, அப்புறம் ஒரு மங்கி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் இல்லாமல் ஒரு பலூனில் காற்றடிச்சு இருந்தோம்னா எப்படி இருக்கும், ஒரு பொம்மை மாதிரி தான் அது பறத்துட்ருக்கும். ஸோ கைட்னா பின்னாடி வால் பறக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கைட் வந்து பார்த்திங்கன்னா வாலில் காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஜஸ்ட் ஸ்டேபிளாக அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும் நிறையா ஒரு சில கைட்ஸ் பார்த்திங்கன்னா.
கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நிறைய கலரில் நீங்கள் கைட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 200 கைட்ஸ் வானத்தில் பறந்துட்டுருக்கு. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சில கைட்ஸ் வந்து இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் கைட்ஸ் இருக்குங்க. இந்தியன் கைட்ஸ், இந்தியன் ஃப்ளாக் போட்டு பறக்குது இல்லைங்களா, அது வந்து இந்தியன் கைட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த புல் கைட்டு வந்து இந்தியன் கைட்டு தான். அப்புறம் ஒரு சில ஷார்க் அந்த ஒரு கிட்ட ஒரு 10-15 கைட்ஸ் இந்தியனோட கைட்ஸ் பறந்துட்டுருக்குங்க இதில். ஸோ வியட்நாம் சொல்லிட்டு அவங்களோட கண்ட்ரி நேம் போட்ட கைட்ஸுமே பறந்துட்டுருக்கோம். வியட்நாம் அண்ட் மலேசியா, ஸ்பெயின், அதெல்லாமே நீங்கள் ஈஸியாக இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கைட்டோட ஷேப்பை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது என்ன கண்ட்ரின்னு சொல்லிட்டு. ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு வேல் ஒன்று திமிங்கலம் சைஸில் ஒரு கைட் ஒன்று நாங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. பார்த்திங்கன்னா நிறைய ஜீப், சஃபாரி ஜீப் வந்து உள்ள அவங்க வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி அங்கே இங்கேயும் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு போலீஸுமே இங்கே நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து இங்கே நம்ம சேஃப்டிக்காக சுற்றி இருக்காங்க. ஸோ அவங்க என்ன தான் ஹட் போட்டிருந்தாலுமே அடிக்கிற வெயிலில் நம்மளால் கண்டிப்பாக பாருங்கள் அது அந்தளவுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம சொந்தமாக நீங்கள் ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அதுக்கு டாலரன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ரெடியாக வாங்க. பீச்சில் வெயிலில் வந்து நம்ம இந்த கைட் ஃபெஸ்டிவல் நம்ம பார்க்குறதுன்றது கொஞ்சம் ஒரு சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் அவங்களுமே டயர்ட் ஆகிடுவாங்க வெயிலில். ஸோ டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இங்கே ஷாப்ஸ் எல்லாமே ஈவினிங் மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஷாப்ஸுமே அவைலபிள் இல்லை, எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு வெளியில். ஸோ இங்கே தண்ணி கிடைக்கிறதுனே எங்களுக்கு ப்ராப்ளம் தான் கொஞ்சம். ஸோ இந்த கைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜம்போ கைட்ஸ் மாதிரி. ஆக்டோபஸ் இருக்குது. ரெட்டு, எல்லோ, க்ரீன் மூணுமே சேம் டிசைனில் ஒரு கைட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிஷ் மாதிரியான கைட்ஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னா பீச் ஓரமாக கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லைங்களா, அதனால பீச் ஓரியன்டாக கடல் சார்ந்த கைட்ஸ் நிறைய இருக்குது. மீன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆக்டோபஸ், ஷார்க்கு, ஃபிஷ் ஐட்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய கைட்ஸ் பார்க்கலாம் நீங்கள். வேல்ஸ், ஸ்னேக், அந்த மாதிரி கைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம்னா இந்த கைட்டோட நிழலில் தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். மற்றபடி வெயிலில் நிற்க முடியலைங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு வெயில். ஸோ நம்ம இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அதோட ஃப்ரண்ட் வியூ நல்லாயிருக்கு. ஸோ நாங்களுமே இங்கே எங்கன்னா ஒரு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாமான்னு ட்ரை பண்ணோம். பட்டு கைட்டுமே ஸ்டேபிளாக இல்லாததால் இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு இடத்துல உட்காரத்துக்கு முடியல. எங்களுக்குமே அந்தளவுக்கு சூட் ஆகலை. உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெடி பியர் கைட் இருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு டெடி பியர் இருக்குது பின்னாடி. பிங்க் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. ஸோ இங்கே கொஞ்சம் நிழல் இருக்குது, அதனால் இந்த நிழலை தேடி இங்கே வந்தோம்.
இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ், ஃபிஷ், அப்பா நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே உங்களுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இருக்கிறதுல பெரிய கைட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்னேக் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால் வச்ச மாதிரி, அதுதான் இருக்கிறதுல பெரிய கைட். ஸோ கிட்டத்தட்ட 2 கைட் அதே மாதிரி இருக்குது ஸ்னேக் ஷேப்பில். இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டாய்ஸ் கைட் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் டாட்டாய்ஸ், அதுவுமே பார்க்க நல்லா இருக்குங்க. ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, டால்ஃபின் மாதிரியான கைட்ஸ் தான் இருக்குங்க. அப்புறம் அங்கே ஒரு கைட்டோட நிழல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பசங்க உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாட்டர் பெயிண்ட் நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நீங்களுமே உங்களோட கிட்ஸை அதில் அவங்களும் ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேட்டிங்கன்னா அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாப்பா போயிட்டு ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு போகுது. ஸோ அவங்க கொடுத்து அவங்களோட கலர்ஸ் கொடுத்து ட்ரா பண்ண ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களோட கிட்ஸ் ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்க கூட உட்காந்து சும்மா ஏதாச்சும் ட்ரா பண்ண சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வாலண்டியர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதுதாங்க எண்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி. ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் தான் நமக்கு. ஸோ உங்களுக்கு கைட் பார்த்து இந்த வெயிலில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கம் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோஸில் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் கேமராவில் எடுத்தது. ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோஸில் ஆக்ஷன் கேமரா எடுத்தது. ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற வீடியோஸில் ஜூம் கேமரா எடுத்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி நிறைய கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோஸாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கைட்டில் அப்புறம் ஜூம் பண்ணி அதோட வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சின்ன சின்ன கைட் வந்து ஒரு பெரிய த்ரெட்டில் கண்டினியூஸாக அலையில் இருக்குங்க. ஸோ இது வந்து அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக்னு நினைக்கிறேன். ஸோ எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சதுன்னா. ஐ திங்க் ஸ்பெயின் நினைக்கிறேன். ஸோ இவர் தான் நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா அவர். ஸோ வந்து கைட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்கள், 2 கையிலையுமே வச்சுக்கிட்டு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான கைட். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது சின்ன ஒரு ஈகிள் கைட்டு, இது வந்து வேறு இது. அதுக்குள்ளே ஒரு மாற்றிட்டாரு, நம்ம கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நம்ம ரிட்டன் போய் பார்த்து சுற்றிட்டு ரிட்டன் வரும்போது தான் இந்த வீடியோ எடுத்தோம். எப்படி சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ முக்கியமாக அது பறக்கும்போது ஒரு சூப்பராக ஒரு பைக் சவுண்ட் மாதிரி ட்ருன்னு ஒரு சவுண்டு வரும், அதுவுமே கேட்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அவர் ஹேண்டில் பண்ணுற கைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு பாருங்க 3 கைட்டு. ஸோ ஒரு ஃப்ளைட் மாதிரியான ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கைட் தான் அவர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள், அதுதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஆள் ஃபேஸை பார்க்கும்போது மலேசியாவில் தான் ஃபிலிப்பைன்ஸ் நினைக்கிறேன், பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்காங்க. கொஞ்சம் குள்ளமாக அந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கு சைனீஸ் மூஞ்சி.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்பெயின், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலேசியா, வியட்நாம், இந்தியன் ஃப்ளாகு, ஃப்ரெஞ்சு, ஃப்ரான்ஸோட ஃப்ளாக் எல்லாமே லைனாக இருக்கு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு சுற்றிட்டு நம்ம இந்த பக்கம் திரும்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸில் இருக்கும். நம்ம இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் இருக்கோம் லெஃப்ட் சைடில். நம்ம ரைட் சைடு வழியாக போயிட்டு ஒரு ரவுண்ட் போட்டு இப்படி லெஃப்ட் சைடில் வந்துட்டோம். ஸோ இது வந்து ஈவினிங் ஐ திங்க் ஒரு 5:30 அரௌண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற பீரியடில் எடுத்தது. பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாருமே ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ கூட்டம் நிறையா வந்துருச்சு. ஸோ வெயில் கம்மியாயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5:30 அரௌண்ட் நினைக்கிறேன் டைம். இப்போ 5:30 to 6 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சுத்தமாக வெயில் இல்லை. சூரியனுமே கிட்டத்தட்ட மறையிற ஸ்டேஜ் வந்து. ஸோ எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அந்த குட்டி பாப்பா யூஸ்வலாக நம்ம ஒரு மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச் போனால் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நிழலான இடத்துல சேஃபாக உட்காந்துட்டு அந்த கைட்ஸை பார்த்துக்கிட்டு அப்படியே நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு பீச் காற்றோட நம்ம உட்காந்துட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் பின்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஸ்நாக்ஸ் அங்கே இல்லாத ஸ்நாக்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஈவினிங்கில் உங்களுக்கு பஜ்ஜியிலேருந்து பானிபூரி, பீஸா, பர்கர், பாப்கார்ன், என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க. அப்புறம் ஐஸ்கிரீம், கரும்பு ஜூஸு, பாஸ்தா, அத்தோ, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்க ஒரு ஐட்டமில் போட்டு தாக்கிட்டுருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பஜ்ஜின்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் ஏதோ சாப்பிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கிறவங்க எந்தளவுக்கு ஹெல்த்துன்னு தெரியல. பட் ஓகே, இந்த மாதிரி வெளியில் வரும்போது சம்திங் சாப்பிட்றது தப்பு இல்லை. நம்ம உள்ளே வந்ததை விட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு கூட்டம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலைங்களாக தான் இருக்கும். ஃபுல்லாக மக்கள் கூட்டமாக தான் இருக்கும் பாருங்க. ஸோ இவங்கெல்லாம் ஈவினிங் ஒரு 5 o'clock தான் உள்ளே என்ட்ரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தாத்தா ஜல்லா ஜம்முன்னு படுத்துக்கிட்டாரு. அவ்வளோதான், வந்தோமா கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருந்தோமா. ஸோ பெரியவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான், உட்காந்த இடத்துல அதே கைட்ஸை பார்த்துக்கிட்டு ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மெமரிஸ் அவங்களுக்கும். ஸோ
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் இருக்குது. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு 2-3 டாய்ஸ் சின்ன சின்ன ஷாப்ஸில் அங்கே இருக்குங்க. இது ஒரு ட்ராம்பலின் மாதிரி இருக்குது. ட்ராம்பலின் அந்த ஒரு சில அந்த அந்த ட்ரெயின் மாதிரி அந்த டாய் ட்ரெயின் அந்த மாதிரி. ஓகே, எல்லா இடத்துலையும் நம்ம அவ்வளோ பெரிய பையனா அவங்க அப்பா தூக்கிட்டு நடக்கிறாரு. பிரேக்கா இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 அரௌண்டு 6 to 6:15 இருக்கும். அப்போது நல்ல ஒரு கரெக்டான டைம். ஸோ வெயில் நல்லா ஒரு 1 hour நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ கடல் தெரியுதுங்களா பின்னாடி? ஆக்சுவலாக நாங்கள் போனோம் பீச் போயிட்டு அங்கே வீடியோஸில் எதுவும் எடுக்கல, ஜஸ்ட் வந்துட்டோம். நல்ல ஒரு பீச் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய அந்த கைட்ஸ் பற்றி இறக்கிட்டாங்க. டு 5:30 to 6 தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 5:30 கைட்ஸ் எல்லாத்துக்கு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கைட்ஸ் எல்லாமே இறக்கிட்டுருக்காங்க. ஸோ ஒரு 2 மணி நேரம் போகும். ஸோ நீங்கள் கைட்ஸ் பார்க்கணுன்னா கொஞ்சம் ஏர்லியாக வருது. ஒரு 4 o'clock அட்லீஸ்ட் வந்தீங்கன்னா நல்லா கைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 4 to 5. ஏன்னா 5 o'clockலேருந்து கைட்ஸ் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூசிக் ஷோ. அவங்க ஜஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 6:30 அரௌண்ட் 6:30 or 7 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 7 to 9. ஸோ 2 hours மியூசிக் ஷோ இருக்காங்க. நீங்கள் என்றைக்கு வந்தாலுமே 3 days மியூசிக் ஷோ கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஈவினிங் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் லைட் பிளிங்க் ஆகிறதுக்கு ஒரு லைட்டை பறக்க வச்சுருக்காங்க. நாங்கள் வரும்போது நம்ம லைட் தான் பறக்க வச்சுருக்கோம். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லைட்ஸ் பார்ப்போம். நாங்கள் வந்து இந்த லைட்ஸ் வரும்போது, ஸோ நீங்கள் வேறு ஒரு நாள் வரும்போது வேறு மாதிரியான லைட்ஸ் மியூசிக் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வருவாங்க. அதே மாதிரி மூவிஸில் பார்க்குறது ஒரு 2 பேர் டிவிலையா 2 பேர் வந்துருக்காங்க. ஈவினிங் 6:30
அப்படியே மெல்ல மெல்ல இருக்க ஆரம்பிக்குது. 6:15 to 6:30 இருக்குன்னு. ஸோ எல்லா வேலையும் இறங்கிட்டாங்க. ஒன்லி இந்த லைட் எரியிற அந்த கைட்ஸ் மட்டும் தான் பறந்துட்டு இருக்கு. எதுவும் பார்க்க நல்லது. அந்தளவுக்கு ஒரு ஜெம்போ கைட் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் கைட் தான். பட் ஓகே, விசிபிளாக தான் இருக்குது பார்க்குறது. நம்ம கீழே இருந்து பார்க்கறதுக்காக அங்கே பார்த்திங்கன்னா பேக் சைடு நிலா இருக்குது. ஸோ இன்னும் இந்த ஒரு சில கைட்ஸ் பறந்துட்டுருக்கு. அந்த பெரிய கைட், அந்த ஸ்னேக், அந்த 2-3 கைட்ஸ் மட்டும் பறந்துட்டுருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இறக்கிட்டுருக்காங்க. இப்போ இந்த 3 கைட்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3மே இப்போ சவுண்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மூணுமே ஒரே மாதிரியான கைடு, பட் ஒரே சிங்கிள் பர்சன் தான் ஹேண்டில் பண்ணுறாரு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நிலாவை நம்ம ஜூம் பண்ணுறோம். ஸோ பீச்சில் வந்து நிலா எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ தான் உங்களுக்கு. இதுக்கு வேறு ஒரு 3000 mm ஜூம் கெப்பாசிட்டி இருக்குது இந்த கேமராவில். அதனால் அந்த நிலாவை கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். கீழே இருந்து பார்க்குற நிலா எவ்வளோ அழகாக ஒயிட்டாக இருக்குது. பட் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள்.
தேங்க்யூ ஸோ மச். இந்த முக்கியமான நேரத்தில் ஒன்ஸ் அகேன் ஸ்பான்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லி ஆகணும். தேர்ட் தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் கைட்